பைபிளின் முதல் 10 புஸ்தகங்கள் ஏன் இந்த வரிசையில் வைக்கப்பட்டுள்ளன? தேவனுடைய மறைக்கப்பட்ட திட்டம். வேதாகமத்தின் 1000 மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பைபிள் என்பது வெறும் 66 புஸ்தகங்களை ஒன்றாக கட்டி போட்ட ஒரு சாதாரண புஸ்தகம் அல்ல. இது பரிசுத்த ஆவியானவரால் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய DNA சங்கிலி. இதில் ஒரு புத்தகத்தை மாற்றி வைத்தாலும் மனித குலத்தை ரட்சிக்க தேவன் உருவாக்கிய மாஸ்டர் பிளான் அப்படியே உடைந்துவிடும். இன்று நாம் பைபிளின் முதல் 10 புத்தகங்களின் இரகசிய பூட்டை உடைக்கப் போகிறோம். இந்த வரிசை ஏன் இப்படி அடுக்கப்பட்டுள்ளது? ஒவ்வொரு புத்தகத்திற்குள்ளும் சாதாரண மனித கண்களுக்கு தெரியாத, பைபிளில் மட்டுமே புதைந்து கிடக்கும் அந்த மாபெரும் மர்மங்கள் என்ன? இதுவரை பலர் கவனிக்காத ஒரு ஆவிக்குரிய பயணம். முதலில் ஆதியாகமம். ஆதியாகமம் பெயர்களுக்குள் ஒளிந்திருக்கும் முதல் நற்செய்தி. எந்த ஒரு கட்டிடமும் அஸ்திவாரம் இல்லாமல் நிற்காது. தேவன் யார், மனிதன் யார், பாவம் எப்படி உள்ளே வந்தது என்பதற்கான ஆணிவேர் ஆதியாகமம். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் ஆதாமுக்கும் நோவாவுக்கும் இடைப்பட்ட 10 தலைமுறைகளின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கும். இதை யாரும் படிப்பதில்லை. ஆனால் அந்த 10 எபிரேய பெயர்களின் உண்மையான அர்த்தங்களை வரிசையாக படித்து பாருங்கள். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலயேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசாலா, லாமேக்கு, நோவா. இந்த 10 பெயர்களின் அர்த்தங்களை ஒரே வாக்கியமாக சேர்த்தால் மனுஷன் மரணத்துக்குரிய துக்கத்தோடு நியமிக்கப்பட்டான். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் கீழே இறங்கி வந்து போதித்து தன் மரணத்திற்கு மூலமாக தவிப்பவர்களுக்கு இளைப்பாறுதலை தருவார் என்கிற அர்த்தத்தில் இந்த 10 பெயர்களும் வருகின்றன. உலகம் தோன்றுவதற்கு முன்பே இயேசு சிலுவையில் மரிக்க போகும் ஒட்டுமொத்த இரகசியத்தையும் தேவன் மனிதர்களின் பெயர்களுக்குள்ளேயே ஒரு இரகசிய குறியீடாக ஒளித்து வைத்து விட்டார். அதுதான் ஆதியாகமம். அதனால்தான் அது முதலிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 2வது வரிசையில் வரும் யாத்திராகமம் என்பது பாலைவனத்தில் மறைக்கப்பட்ட ஒரு சிலுவை. ஆதியாகமத்தில் விதைக்கப்பட்ட விதை இப்போது எகிப்தில் அடிமையாக இருக்கிறது. பாவம் வந்தால்தான் மீட்பு தேவைப்படும். இந்த மீட்பின் புத்தகமே யாத்திராகமம். இதில் இஸ்ரேலர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை வனாந்தரத்தில் கட்டுகிறார்கள். தேவன் எதற்காக இவ்வளவு துல்லியமான அளவுகளை கொடுத்து ஒவ்வொரு பொருளையும் வைக்க சொன்னார்? அதன் வரைபடத்தை மேலிருந்து பார்த்தால் ரகசியம் புரியும். வாசலில் நுழையும் போது முதலில் தகன பலிபீடம், அதற்கு நேர் பின்னால் வெண்கல தொட்டி, அங்கிருந்து நேராக உள்ளே போனால் பரிசுத்த ஸ்தலம், அங்கே நடுவில் தூபபீடம், அதன் வலதுபுறம் குத்துவிளக்கு, இடதுபுறம் சமூக தப்ப மேஜை, தூப பீடத்திற்கு நேர் பின்னால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி. இந்த 6 பொருட்களையும் ஒரு கோடு போட்டு காட்டினால் அங்கே பல 1000 சதுர அடியில் ஒரு பிரமாண்டமான சிலுவை உருவாகும். சிலுவை என்ற தண்டனை முறை உலகத்தில் கண்டுபிடிப்பதற்கு 1500 வருடங்களுக்கு முன்பே இயேசுவின் சிலுவையை தேவன் வனாந்தரத்தின் மணலில் வரைந்து விட்டார். 3வது புஸ்தகம் லேவியராகமம். 2 ஆடுகளும் ஒரு மாபெரும் மீட்பும். யாத்திராகமத்தில் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு பரிசுத்தம் தேவை. எப்படி பலிபீடுவது என்ற சட்டங்களை சொல்வதே லேவியராகமம். இதில் 16வது அதிகாரத்தில் பாவம் தீர்க்கும் நாளுக்கான ஒரு மர்மமான சட்டம் வருகிறது. ஆசாரியன் 2 வெள்ளாடுகளை கொண்டு வர வேண்டும். ஒரு ஆடு வெட்டப்பட்டு அதன் இரத்தம் பலிபீடத்திலே தெளிக்கப்படும். 2வது ஆட்டின் தலையில் மேல் ஆசாரியன் தன் கைகளை வைத்து மக்களின் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வான். பிறகு அந்த உயிருள்ள ஆட்டை வனாந்தரத்தில் யாரும் இல்லாத இடத்திற்கு துரத்தி விடுவார்கள். ஏன் 2 ஆடுகள்? ஒரு ஆடு இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தை குறிக்கிறது. மனிதனின் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் மன்னிக்கப்பட்ட பாவம் மீண்டும் நம்மை தேடி வரக்கூடாதே, அதற்காக தான் 2வது ஆடு. அந்த பாவங்களை சுமந்து கொண்டு மீண்டும் திரும்பி வர முடியாத வனாந்தரத்துக்குள் அது மறைகிறது. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்ற புதிய ஏற்பாட்டின் மாபெரும் இரகசியத்தை இந்த 2 ஆடுகளுக்குள் தேவன் புதைத்து வைத்து விட்டார். இதற்கு பெயர்தான் லேவியர் ஆகமம். 4வது எண்ணாகமத்திற்கு வருவோம். வானத்திலிருந்து பார்த்தால் தெரிந்த இரகசியம். சட்டங்களை கொடுத்தாயிற்று. அடுத்து அவர்கள் கானான் தேசத்திற்கு போக வேண்டும். இது வனாந்தர பயணத்தின் புத்தகம். எண்ணாகமம் 2வது அதிகாரத்தில் 20 லட்சத்திற்கு மேலான இஸ்ரேலர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி எப்படி தங்க வேண்டும் என்று தேவன் ஒரு விசித்திரமான கணக்கை கொடுக்கிறார்.
கிழக்கு திசையில் யூதா, இசக்கார், செபிலோன் கோத்திரங்கள் மொத்தம் 1,86,400 பேர். தெற்கு திசையில் ரூபன் கோத்திரங்கள் 1,51,450 பேர். மேற்கு திசையில் எப்ராஹிம் கோத்திரங்கள் 1,08,100 பேர். வடக்கு திசையில் தான் கோத்திரங்கள் 1,57,600 பேர். இந்த மக்கள் தொகையின் எண்ணிக்கையை வைத்து அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி தங்கள் கூடாரங்களை அமைத்த போது எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு வரைபடமாக வரைந்து பாருங்கள். கிழக்கில் மிக நீளமாகவும் தெற்கு, வடக்கு, மேற்கில் அளவாகவும் மக்கள் தங்கியிருந்தார்கள். பிலேயாம் என்ற மந்திரவாதி மலையுச்சியில் இருந்து இஸ்ரவேலின் பாளையத்தை பார்த்தபோது அந்த வனாந்தரத்தில் 20 லட்சம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரமாண்ட சிலுவை படுத்திருப்பதை கண்டான். அதனால்தான் அவனால் அவர்களை சபிக்க முடியவில்லை. அடுத்து 5வது உபாகம புஸ்தகத்துக்கு வருவோம். அடைக்கல பட்டணங்களின் இரகசிய பெயர்கள் அவைகள். வனாந்தரத்தில் பழைய தலைமுறை அழிந்துவிட்டது. புதிய தலைமுறை கானான் தேசத்திற்குள் நுழைய போகிறது. மோசே மரிப்பதற்கு முன் அந்த புதிய தலைமுறைக்கு கொடுத்த மாபெரும் எச்சரிக்கை தான் உபாகமம். இதில் கொலை செய்தவன் தப்பித்து கொள்ள தேவன் 6 அடைக்கல பட்டணங்களை உருவாக்க சொல்லுகிறார். கேதேஸ், சீகேம், எபிரோன், பேசேர், ராமோத், கோலான். ஏன் இந்த 6 நகரங்கள்? இந்த 6 எபிரேய பெயர்களையும் வரிசையாக மொழிபெயர்த்து பாருங்கள். கேதேஸ் என்பது பரிசுத்தம், சீகேன் என்பது தோல், எபிரேன் என்பது ஐக்கியம், பேசேர் அது கோட்டை, ராமோத் உயர்த்தப்படுதல், கோலான் மகிழ்ச்சி. நமது பரிசுத்தமாகிய கோதேஸ் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரங்களை தன் தோளின் மேல் சுமந்து தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி நமக்கு பாதுகாப்பான கோட்டையாக இருந்து நம்மை உயர்த்தி நித்திய மகிழ்ச்சிக்குள் வழிநடத்துகிறார். ஒரு மனிதன் இயேசுவுக்குள் வரும்போது கிடைக்கும் 6 மாபெரும் ஆசீர்வாதங்களை இந்த நகரங்களின் பெயர்களுக்குள்ளே தேவன் முன்கூட்டியே எழுதி வைத்தார். அடுத்ததாக இந்த யோசுவா புத்தகம் ஏன் 6வது இடத்திற்கு வந்தது? இது நதிக்குள் புதைக்கப்பட்ட ஒரு மரணத்தின் ரகசியம். உபாகமத்தில் வாசலில் நின்ற மக்கள் இப்போது யோசுவாவின் தலைமையிலே போரிட்டு கானானுக்குள் நுழைகிறார்கள். ஆதியாகமத்தில் கொடுத்த வாக்கு தத்தம் இங்கே நிறைவேறுகிறது. இஸ்ரேலர்கள் யோர்தான் நதியை கடக்கும் போது யோசுவா ஒரு விசித்திரமான காரியத்தை செய்கிறான். நதிக்கு நடுவில் ஆசாரியர்கள் நின்ற இடத்திலிருந்து 12 கற்களை எடுத்து வெளியே கொண்டு வர சொல்லுகிறான். அதுபோல வெளியிலிருந்து 12 கற்களை கொண்டு போய் நதியின் நடுவில் புதைக்க சொல்லுகிறான். இது எதை குறிக்கிறது? யோர்தான் நதி மரணத்தின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவாகிய ஆசாரியன் மரண நதிக்குள் இறங்கும் போது நம்முடைய பழைய பாவ மனிதன் அந்த நதிக்குள்ளேயே 12 கற்களாக புதைக்கப்படுகிறான். அவர் அந்த மரணத்தை வென்று வெளியே வரும்போது நாமும் அவருடன் புதிய சிருஷ்டியாக வெளியே கொண்டு வரப்பட்ட 12 கற்களாக உயிர்த்தெழுகிறோம். இது புதிய ஏற்பாட்டின் ஞான ஸ்நானம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மாபெரும் ஆவிக்குரிய அடையாளம். 7வதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஏன் வைக்கப்பட்டது? சிம்சோனின் மரணமும் சிலுவையின் நிழலும் இதை சுட்டி காட்டுகின்றன. யோசுவா மரித்த பின்பு இஸ்ரேலுக்கு தலைவன் இல்லை. பாவம் செய்வது, அழிவது, தேவன் ஒரு நியாயாதிபதியை அனுப்பி அதை மீட்பது. இது மனித அரசாங்கத்தின் வீழ்ச்சியை காட்டும் இருண்ட காலம். இதில் சிம்சோன் சரித்திரம் ஒரு மாபெரும் மர்மத்தை கொண்டுள்ளது. பலசாலியான சிம்சோன் கண்களை இழந்து சங்கிலியால் கட்டப்பட்டு பெலிஸ்தியர்களின் தாகோன் கோயிலில் கேலி கூத்தாக நிற்கிறான். அவன் தன் 2 கைகளையும் விரித்து அந்த மாபெரும் தூண்களை பிடித்து தள்ளும் போது ஒட்டுமொத்த கோட்டையும் சரிந்து எதிரிகள் அழிகிறார்கள். அவன் உயிரோடு இருந்தபோது கொன்றதை விட சாகும்போது கொன்ற எதிரிகள் அதிகம். இது சிலுவையில் கைகளை விரித்து தொங்கிய இயேசு கிறிஸ்துவின் நிழல். இயேசு சிலுவையில் தன் கைகளை விரித்து மரித்த அந்த வினாடியில்தான் சாத்தானின் ஒட்டுமொத்த ராஜ்யமும் தரை மட்டமாக்கப்பட்டது. மனித குலத்திற்கு மாபெரும் விடுதலை கிடைத்தது. மனிதனின் தோல்விக்கான நியாயாதிபதிகள் புத்தகத்துக்குள்ளேயே தேவன் மாபெரும் வெற்றியின் குறியீட்டை வைத்திருக்கிறார். 8வதாக ரூத்தின் புஸ்தகம் ஏன் 8வது வைக்கப்பட்டுள்ளது? 10வது தலைமுறையின் பதைபதைக்கும் காத்திருப்புக்கு சொந்தமான ரூத்தின் புஸ்தகம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தின் கொலை மற்றும் பாவத்திற்கு நடுவில் இயேசு பிறக்கப் போகிற அந்த பரிசுத்தமான இரத்த வழியை தேவன் எப்படி பாதுகாத்தார் என்பதனை காட்டும் புத்தகம்தான் இந்த ரூத்தின் புஸ்தகம். இது வெறும் காதல் கதை அல்ல. உபாகமம் 23:2 தேவன் ஒரு பயங்கரமான சட்டம் போட்டிருந்தார். வேசி பிள்ளை கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் அவனுடைய சந்ததியார் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று. ஆதியாகமத்தில் யூதாவும் அவன் மருமகள் தாமரும் கள்ள உறவில் பிறந்தவன் தான் பாரேஸ்.
சட்டப்படி அவனுடைய சந்ததி தேவனுக்கு சபைக்குள் நுழையவே முடியாது. ஆனால் ரூத்து புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் உள்ள வம்ச வரலாற்றை எண்ணி பாருங்கள். பாரேஸ், எஸ்ரோன், ராம், அமினதாப், நகசோன், சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய், சரியாக 10வது தலைமுறையில் தாவீது பிறக்கிறார். 10ஆம் தலைமுறை வரை காத்திருந்து சாபத்தை துடைத்து அந்த பரிசுத்தமான 10வது தலைமுறையிலே தேவன் தாவீதை இஸ்ரேலின் முதல் உண்மையான ராஜாவாக மகுடம் சூட்டுகிறார். தேவனின் காலக்கணக்கு ஒருபோதும் பிசகாது. 9வது 1 சாமுவேலின் புஸ்தகம் ஏன் 9வது வைக்கப்பட்டது? தாவீது ஏன் 5 கற்களை எடுத்தான்? இந்த 9வது புஸ்தகத்தில் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தாவீது கோலியாத்தை வீழ்த்திய சரித்திரம் நமக்கு தெரியும். ஆனால் கோலியாத்தை சந்திக்க போகும்போது தாவீது ஆற்றிலிருந்து ஏன் 5 கூழாங்கற்களை பொறுக்கினான்? அவனுக்கு தன் மீது, தன் குறியின் மீது நம்பிக்கை இல்லையா என்று? ஒன்று தவறினால் இன்னொன்று என்ற பயமா? இல்லவே இல்லை. 2 சாமுவேல் 21-22 திறந்தால் அதற்கு விடை கிடைக்கும். கோலியாத் அந்த ராட்சத குடும்பத்தில் ஒருவன் அல்ல. அவனுக்கு மொத்தம் 4 சகோதரர்கள் இருந்தார்கள். கோலியாத்தை கொன்ற பிறகு அவனுடைய 4 அண்ணன் தம்பிகளும் பாய்ந்து வந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்யாண மொத்த ராட்சத குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கவே தாவீது 5 கற்களை எடுத்தான். இதுதான் தேவன் மேல் தாவீது வைத்திருந்த உச்சக்கட்ட விசுவாசம். இனி 2 சாமுவேலின் புஸ்தகம் 10வது புஸ்தகமாக ஒரு களத்தில் இணைந்த 2000 வருட சரித்திரமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இது தாவீது ராஜாவின் சிம்மாசன புஸ்தகம். இந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் தாவீது இஸ்ரேலின் ஜனத்தொகையை கணக்கெடுத்த பாவத்தினால் மாபெரும் வாதையால் மக்கள் சாகிறார்கள். இந்த வாதையை நிறுத்த அரவுனா என்ற எபூசியனின் ஒரு தானிய களத்தை தாவீது விலக்கி வாங்கி அங்கே தேவனுக்கு பலியிடுகிறான். வாதை நிற்கிறது. ஏன் அந்த இடம் அத்தனை முக்கியம்? எதற்காக 2 சாமுவேல் புத்தகம் இந்த இடத்தை வாங்குவதோடு முடிவடைய வேண்டும்? ஏனென்றால் இந்த அரவுனாவின் தானிய களம்தான் மோரியா மலை. சரியாய் 1000 வருடங்களுக்கு முன் இதே மலையில்தான் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட கத்தியை ஓங்கினான். தேவன் அங்கே பலியை தடுத்தார். தாவீது வாங்கிய அதே இடத்தில் அடுத்ததாக சாலமோன் பிரம்மாண்டமான தேவாலயத்தை அதே இடத்தில் கட்டுகிறான். அங்கேதான் பலிகள் செலுத்தப்படுகின்றன. அதே தேவாலயத்தில் நேர் வெளியே கபால ஸ்தலத்தில் சரியாய் 1000 வருடங்கள் கழித்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் பலியாகிறார். ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து என மூவரையும் இணைக்கும் இந்த மாபெரும் ஜிபிஎஸ் ரகசிய தளம்தான் இந்த அரவுனாவின் தானிய களம். ஆதியாகமத்தில் ஒரு விதையாக தொடங்கிய மாஸ்டர் பிளான் 2 சாமுவேல் தாவீதின் சிம்மாசனமாக முற்று பெறுகிறது. இது மனிதர்கள் எழுதிய சரித்திரம் அல்ல, தேவனுடைய ஆவிக்குரிய மரபணு. முதல் 10 புத்தகங்களின் ரகசியம் இதுவென்றால் அடுத்த 10 புஸ்தகங்களில் மனிதனின் அஸ்திவாரமே அதிரப்போகிறது. எருசலேம் அழிய போகிறது. தேவாலயம் இடிந்து விழப்போகிறது. அந்த இருண்ட அழிவுக்குள்ளிருந்து தேவனுடைய திட்டம் எப்படி உயிர்த்தெழப் போகிறது? அடுத்த பாகத்தில் 11 முதல் 20 வரையிலான புத்தகங்களின் மர்மங்களை உடைக்கப் போகிறோம். காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமேன், ஆமேன்.